இலங்கை அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில் செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்புகளை நாடிய கட்சிகள் இவ்வாறு தங்களுடைய பிரச்சனைகள் அல்லது சிறுபான்மையினருக்கான தேவைகள் இருக்கின்றன என்பதை யதார்த்தமாக கோடிட்டு காட்டுவதான முயற்சியாக நாங்கள் இதனை கருத முடியும். இதில் முக்கியமாக கருதப்பட வேண்டிய அல்லது நாங்கள் எடுகோலாக எடுக்க வேண்டிய விடயம் யாதாக இருக்கின்றது என்றால், இந்த கூட்டணிவில் தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவை இணைந்ததானது ஒரு வரலாற்று பதிவு. இவ்வாறான இணைவு என்பது 1950களில் அல்லது 60களில் இருந்த பொழுதும் அது அந்த விடுபட்டு பிறகு அவர்களுடைய செயற்பாடுகள் என்பன தனித்தனியே சென்றிருந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் அவ்வாறான ஒரு இணைவு ஏற்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் சனத்தொகை ரீதியாக குறைவான வகையில் தமிழர்கள் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தேர்தல் பிரதிநிதித்துவம் காட்டுகின்றது. 11 உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாவட்டத்தில் தற்பொழுது 7 உறுப்பினர்களாகவும், இனிவரும் காலங்களில் அது மிகவும் 6 அல்லது 5ஆக குறையும் என்கின்ற நிலை இருக்கின்றது. அதே போன்ற பல மாகாணங்களிலும் இந்த தேவை இருக்கு. தற்பொழுதே அரசுக்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை என்கின்ற காரணம்தான் அவர்கள் ஏனைய கட்சிகள் இணைவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்காமல் இருப்பது. குறிப்பாக அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெறாமல் விட்டிருந்தால் ஏனைய கட்சிகளின் உதவி என்பது அவர்களுக்கு தேவைப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறான தேவை கடந்த தேர்தலில் அடையாளப்படுத்தப்படவில்லை. எனவே அவர்கள் அந்த நிலையில் இல்லை. இருந்த பொழுதிலும் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த வாக்கு வங்கிகளை தேவையை ஒட்டியதான நடவடிக்கைகள் என்பன பல தேசங்களிலும், அதாவது பல பகுதிகளிலும் இடம்பெறுகின்றன. குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல் என்பது உடனடியாக வணக்கம் நேர்களே, இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். குறிப்பாக இலங்கையில் தமிழ் மக்களுக்கு விடிவை பெற்றுக் கொடுப்பது யார் என்ற கேள்வி தொன்று தொட்டே நிலவி வருகின்ற நிலையில் ஒரு சாதகமான நடைமுறை சாத்தியமான விடயங்களை ஆராய்ந்து அதனூடாக இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்ற பொழுதுதான் இது சாத்தியமாகும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இருந்த போதிலும் அது சாத்தியமாகாத நிலைதான் தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்ற பொழுது தமிழ் மக்களுக்கான தீர்வு வெகு விரைவில் கிடைத்து விடும் என்று நினைத்தவர்கள் இப்பொழுது அதில் ஒரு தடை ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத ஒரு நிலை காணப்பட்டாலும் நாடு என்பது ஒரு சுபிட்சமான நிலையில் சென்று கொண்டிருப்பதை பலரும் வரவேற்கின்றார்கள். இந்த நிலையில் தமிழர்களுக்கான தீர்வு எவ்வாறு சாத்தியமாகும் என்று நினைக்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை குறித்து பலதரப்பட்ட அமைப்புகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இருந்த போதிலும் அது சாத்தியமாகாத நிலை இருந்த நிலையில் இப்பொழுது இன்றைய தினம் ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. கொழும்பில் இருக்கின்ற ரேணுகா ஹோட்டலில் 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயற்படுவதற்கான பொது இணக்கப்பாட்டை தற்பொழுது எட்டியிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. குறிப்பாக எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடைய முயற்சியின் பலனாக இது சாத்தியமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காரணம், அவருடைய இல்லத்தில் இதற்கு முன்னர் ரகசிய சந்திப்புகள் நடைபெற்று இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 கட்சிகளிடையே இந்த இணக்கம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் மிக முக்கியமாக 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இது குறித்த விடயங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், தமிழ் மக்களுடைய விடிவுக்கான பயணத்தில் தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை என்பது மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமை என்பது ஒரு எட்டாக்கனியாக இருந்து வந்த நிலையில் இப்பொழுது தமிழ் பேசும் கட்சிகள் 6 கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ஏனைய கட்சிகள் ஒன்றிணையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? குறிப்பாக இந்த ஆரம்பம் என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
முதலாய பொருளாக நாங்கள் எடுக்க வேண்டியது இந்த விடயம் என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம். ஒரு இலங்கை அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில் செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்புகளை நாடிய கட்சிகள் இவ்வாறு தங்களுடைய பிரச்சனைகள் அல்லது சிறுபான்மையினருக்கான தேவைகள் இருக்கின்றன என்பதை யதார்த்தமாக கோடிட்டு காட்டுவதான முயற்சியாக நாங்கள் இதனை கருத முடியும். இதில் முக்கியமாக கருதப்பட வேண்டிய அல்லது நாங்கள் எடுகோளாக எடுக்க வேண்டிய விடயம் யாதாக இருக்கின்றது என்றால், இந்த கூட்டிணைவில் தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவை இணைந்ததானது ஒரு வரலாற்று பதிவு. இவ்வாறான இணைவு என்பது 1950களில் அல்லது 60களில் இருந்த பொழுதும் அது அந்த விடுபட்டு பிறகு அவர்களுடைய செயற்பாடுகள் என்பன தனித்தனியே சென்றிருந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் அவ்வாறான ஒரு இணைவு ஏற்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் சனத்தொகை ரீதியாக குறைவான வகையில் தமிழர்கள் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தேர்தல் பிரதிநிதித்துவம் காட்டுகின்றது. 11 உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாவட்டத்தில் தற்பொழுது 7 உறுப்பினர்களாகவும் இனிவரும் காலங்களில் அது மிகவும் 6 அல்லது 5ஆக குறையும் என்கின்ற நிலை இருக்கின்றது. அதே போன்ற பல மாகாணங்களிலும் இந்த தேவை இருக்கின்றது. அதே நேரம் இறுதியாக வந்த கருத்து கணிப்புகளின்படி அம்பாறை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் முஸ்லிம்களே முதலாய பெரும்பான்மையாக இருப்பதும் அங்கே தமிழர்கள் அவர்களுக்கு அடுத்ததான பெரும்பான்மையாக இருப்பதும் கிழக்கு மாகாணத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தால் முஸ்லிம் மக்களின் தொகை என்பது தமிழர்களை விட அதிகமாக இருப்பதாகவும் இருக்கின்ற இந்த அதாவது வந்து யதார்த்தம், இதுதான் யதார்த்தம். இவ்வாறான யதார்த்தம் இருக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு ஒருங்கிணைவு என்பது அங்கே மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு மற்றது புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு புதிய அரசியல் அமைப்பு ஒன்றின் தேவை என்பது இந்த அரசால் அடையாளப்படுத்தப்பட்டது மற்றும் அனைத்துலகால் அடையாளப்படுத்தப்பட்டது. அவ்வாறான ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்காக இவர்கள் அதாவது எந்தவித தாமதமின்றி அதனை செய்ய வேண்டும் என்பதும் மற்றது மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக வைக்க வேண்டும் என்பதும் என்றால் மாகாண சபை தேர்தல் என்பது தள்ளி போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக இந்த காணி விவகாரங்களில் காணி விவகாரங்கள் என்பது தனியே தமிழர்களை இல்லாமல் மற்ற இனங்களை முஸ்லிம்களையும் மலையக மக்களையும் பாதிக்கின்ற ஒரு விடயமாகவும் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பொது விடயமாக இருப்பதால் அந்த விடயத்தில் இணைந்து செயற்படுவது என்பதும் இவர்கள் இப்பொழுது ஒரு புரிந்துணர்வுக்கு வந்திருக்கின்றார்கள். இதனால் இவர்கள் தேர்தலில் ஒன்றாக போட்டியிடுவார்களா என்றால் அதற்குரிய சாத்தியங்கள் சில வேளைகளில் இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த பொது வேலை திட்டம் என்கின்ற ஒரு செயற்பாட்டின் கீழ் வருவதன் மூலம் அந்த அழுத்தத்தை கொடுக்க முடியும். அதனைத்தான் இப்பொழுது அவர்கள் செய்ய வருகின்றார்கள். இது வரவேற்கப்பட வேண்டிய முயற்சி. ஏனென்று சொன்னால் இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை அதாவது வந்து தென்னிலங்கை மற்றும் பல பிரதேசங்களும் முன்னோறிக்கின்ற நிலையில் எங்களுடைய பிரதேசம் என்பது பழமை நிலையிலேயே இருப்பதும் இப்பொழுது உதாரணமாக போயிரத சேவை கூட நிப்பாட்டப்பட்டிருந்தது. அதற்குரிய காரணம் அங்கே செல்வதற்கு தகுந்த பெட்டிகள் அல்லது போதுமான பெட்டிகள் இல்லை என்பது, பயணிகள் பயணிக்கக்கூடிய பெட்டிகள் போதுமானதாக இல்லை என்ற காரணத்தால் மீண்டும் அது குறித்த விவகாரங்கள் எல்லாம் பேசப்படுகின்றன. இது ஒரு போக்குவரத்துக்குரிய சிறிய உதாரணம். ஆனால் கட்டுமானம் மற்றும் தொழில்துறை மற்றும் நவீன வசதிகள் போன்றவற்றில் சாதாரணமாக 3-10 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற பிரதேசங்களாக பெரும்பாலான வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் இருக்கின்றன. எனவே அவ்வாறான நிலையில் இவ்வாறான ஒரு முயற்சி எடுக்கப்படுகின்ற பொழுது அதற்குரிய அழுத்தங்கள் கூட பிரயோகிக்கப்பட்டு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்கின்ற ஒரு சாதகத்தன்மை இருக்கின்றது. இது அதாவது வந்து ஒரு பலரும் ஒருமித்து குரல் கொடுக்கின்ற பொழுது அதனுடைய சாதகத்தன்மை என்பது இவ்வாறான இணைவு என்பதை உண்மையிலேயே பெரும்பான்மை கட்சிகள் விரும்ப மாட்டார். குறிப்பாக முஸ்லிம் மக்களும் மலையக தமிழர்களும் வடக்கு கிழக்கு தமிழர்களும் இணைந்து ஒரு பொது வேலை திட்டத்திற்குள் வருவது என்பது ஒரு மைல்கல். அது சாதகப்பட்டிருக்கின்றது என்பது நிச்சயமாக தற்பொழுதைய சனத்தொகை வரைவின்படி தேவையானது ஒன்று. அதாவது இலங்கையின் அரசியல் இந்த பௌத்த அரசியல்வாதிகள் அல்லது இனவாத அரசியல்வாதிகள்
கிழக்கு மாகாணத்தை வடக்கிலிருந்து பிரித்து அதாவது இணைப்பு ரீதியாக பிரித்திருந்தாலும் தற்பொழுது அங்கே தொழில்நுட்பம் மற்றும் வியாபாரம் போன்றவற்றிலும் பிரிக்க வேண்டும், திருகோணமலைக்கும் கொழும்புக்கும் இடையிலான தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் போன்ற பல விடயங்களை முன்மொழிந்து வருகின்ற நிலையில் இவ்வாறான விடயம் என்பது அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு தடையாக அமையும். அவ்வாறு இல்லாவிட்டால் அவ்வாறானவை சாத்தியப்படக்கூடிய தன்மையை அவை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் உண்மை. கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் ஆளும் கட்சியோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஏனைய சிறுபான்மை கட்சிகள் பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருந்திருந்தன. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக தமிழ் கட்சிகளில் இருந்தே சில கட்சிகள் ஆதரவு நிலையை எடுத்து அந்த வாக்குகளை பிரிக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தன. அல்லது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதனை ஆளும் கட்சிக்கு சார்பானதாக மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு அந்த கட்சிகள் உழைத்திருந்தன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இன்னமும் வெளிப்படையாக அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளாக இன்னும் கட்சிகள் இல்லாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. இதே நிலை தொடருமா அல்லது இப்பொழுது இந்த கூட்டுணர்வின் மூலமாக இந்த கூட்டுணர்வில் இணையாத கட்சிகள் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குவதற்கான முனைப்பை மேற்கொள்ளுமா? அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் தமிழ் கட்சிகளே பிளவுபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறான சந்தர்ப்பத்தை எவ்வாறு இந்த கூட்டுணர்வு என்பது சந்திக்க போகிறது? இல்லை. அதாவது யதார்த்தமான வழியில் அல்லது தர்க்கீகமாக எது ஏற்புடையதாக இருக்கும் என்கிற வழியில் பயணிக்க வேண்டிய தேவையைத்தான் தற்பொழுதைய காலம் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தற்பொழுதைய அரசிற்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை என்கின்ற காரணம்தான் அவர்கள் ஏனைய கட்சிகள் இணைவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்காமல் இருப்பது. குறிப்பாக அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெறாமல் விட்டிருந்தால் ஏனைய கட்சிகளின் உதவி என்பது அவர்களுக்கு தேவைப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறான தேவை கடந்த தேர்தலில் அடையாளப்படுத்தப்படவில்லை. எனவே அவர்கள் அந்த நிலையில் இல்லை. இருந்த பொழுதிலும் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த வாக்கு வங்கிகளை தேவையை ஒட்டியதான நடவடிக்கைகள் என்பன பல தேசங்களிலும் அதாவது பல பகுதிகளிலும் இடம்பெறுகின்றன. குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல் என்பது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதும் அதனுடைய பொழுது தங்களால் எவ்வாறான ஆசனங்களை கைப்பற்ற முடியும் என்பதிலும் கட்சிகள் அக்கறை கொண்டிருக்கின்றன. எனவே அவ்வாறான ஒரு பயணிப்பில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு பிளவுகள் என்பன ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. ஆனால் இப்பொழுது இவர்கள் இணைந்திருக்கின்ற இந்த 3 விடயங்களையும் ஏனைய கட்சிகளும் ஏற்புடையதாக தங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அவர்களுடைய கோரிக்கை கூட இதை விட வேறு எதுமாக இருக்கும் என்பதில் நாங்கள் சந்தேகப்பட கொள்ள முடியாது என்று சொன்னால் அவ்வாறான நிலைமைதான். அதாவது பேச்சு சமபலம் என்பது தற்பொழுது பலவீனமான நிலையில் இருக்கிறது. இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் எனப்படுகின்ற ஒரு பேச்சு பலம் என்பது விடயங்களை இலகுவாக நகர்த்தி செல்லக்கூடியது. ஆனால் பேச்சு பலமும் தற்பொழுது தமிழர்களின் கைகளில் இல்லை என்பது ஒரு கவலையான விடயம் என்னன்னு சொன்னால் அவர்கள் பிரிந்து நிற்கின்றார்கள். மற்றது அவர்களிடம் ஒரு அதாவது ஒரு உந்துதல் இல்லை இவ்வாறான ஒரு நிலைக்கு செல்வதற்கு. இவ்வாறான நிலையில் இவ்வாறாக அணிதிரள்வது என்பது அந்த பேச்சு பலத்தின் தன்மையை அதிகரிக்கும். அவ்வாறு அதிகரிக்கின்ற பொழுது அது நிச்சயமாக மற்ற கட்சிகளையும் சில வேளைகளில் இந்த விடயங்களில் உள்வாங்க வைக்கும். ஆனால் அல்லது அவர்களுடைய நிலைப்பாட்டை வேறு விதமாக தெரிவிப்பதற்கான வழிவகைகளை வகுக்கும். இப்பொழுது அவர்கள் யதார்த்தத்தை ஏற்றவர்களாக பயணிக்க வேண்டியவர்களாக இருந்தால் நிச்சயமாக வடக்கு கிழக்கின் குடி சனத்தொகை குறித்த விவகாரங்களில் தங்களுக்கு தெரிந்த அறிவையொட்டி அவர்கள் ஆராய வேண்டும். என்ன நடக்கின்றது, ஏன் சனத்தொகை குறைகின்றது, எவ்வாறு இருக்கின்றது, இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அவர்கள் ஆராய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்தார்கள் என்றால்தான் அதன் மூலம் அவர்களுக்கு அதாவது நிலைமை தெரியும். தற்பொழுது எங்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் ஒரு முதலமைச்சராக வருவதாக இருந்தால் கூட முஸ்லிம்களின் ஆதரவு இல்லாமல் வர முடியாது. அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். அதே போல 2 மாகாணங்கள் அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பெரும்பான்மையானவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல வேறு இடங்கள் மன்னார் போன்றவற்றில் கூட முஸ்லிம் கட்சிகள் ஆசனங்களை வவுனியா மன்னார் போன்ற மாவட்டங்களில் ஆசனங்களை எடுக்கக்கூடிய வகையில் முஸ்லிம்களின் வாக்குகள் இருக்கின்றன. அதே போல மலையக தமிழர்கள் என்பது ஒரு பெரிய தொகையான தமிழர்கள் இருக்கின்றார்கள். அதைவிட ஒட்டுமொத்த இலங்கை என்று பார்க்க போனோமாக இருந்தால் அதுதான் அங்கே முக்கியமான விடயமாக இருக்கும். அதாவது அந்த அரசியல்வாதிகளுக்கான ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்ற விடயம் அல்லது சிங்கள அரசியல்வாதிகள் இந்த விடயத்தில் சந்திக்க வேண்டிய நிலைமை என்னவென்று சொன்னால் இந்த இலங்கையில் வடக்கு கிழக்கு தமிழர்களின் ஒட்டுமொத்த தொகை என்பது
கணக்கெடுப்பின்படி 12 வீதமாகவும், அதே நேரம் முஸ்லிம்களின் தொகை என்பது 10 வீதமாகவும், அதேவேளை மலையக தமிழர்களின் இந்த தொகை என்பது 3 வீதமாகவும் இருக்கின்றது. எனவே இது ஒரு நாங்கள் பார்த்தோமானால் 26, 27 வீதமான விழுக்காடான ஒரு பெரிய தொகையாக இருக்கும். இவ்வாறான தொகையான மக்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது அது நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே ஏனைய கட்சிகள் கூட தங்களுடைய நிலைப்பாட்டை இதே வகையில் எடுக்கக்கூடியதாகவும் அல்லது தங்களுடைய நிலைப்பாட்டை விளங்கப்படுத்தக்கூடியதான ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இது இருக்கும் என்பதுதான் உண்மை. இப்போதைய அரசாங்கத்தினுடைய பெரும்பான்மை பலம் என்பது எவ்வளவு என்பதனை அறிந்த எதிர்க்கட்சியினர் தற்பொழுது குறிப்பாக சிங்கள பெரும்பான்மை கட்சிகள் தங்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த செய்தியை ஒட்டித்தான் இப்பொழுது இந்த செய்தி தமிழர் தரப்பிலிருந்து வெளிவந்திருக்கின்றது. இந்த நிலையில் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெருமுன அரசாங்கம் சஜித் பிரேமதாசவினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோடும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஐக்கிய தேசிய கட்சியோடும் இணைந்து செயற்படுவது போன்ற பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் இவ்வாறு கட்சிகள் ஒன்றிணைவது என்பது அரசாங்கத்திற்கு ஒரு சவாலானதாக மாறும் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டாலும் கூட தற்போது இந்த விடயம் மேலோங்கி இருப்பது என்பது அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு குறைந்து வருவதை அறிந்து அவர்கள் மேற்கொள்கிறார்களா அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்ற முனைப்பில் செயற்படுகிறார்களா? இல்லை, அது செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் ஏற்கனவே இந்த ஒரு தொட்டு சென்ற விடயம் இந்த மஹிந்த ராஜபக்சவின் கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர் தான் இந்த திட்டத்தை, அதாவது கொழும்பையும் திருகோணமலையும் இணைக்கும் திட்டத்தை வடக்கை நோக்கி நீங்கள் அபிவிருத்தியை கொண்டு செல்லாமல் இவ்வாறு இலகுவாக கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு கபடமான திட்டத்தை அதாவது திட்ட வரைவு ஒன்றை தயாரிக்கின்றார்கள். அவ்வாறான திட்ட வரைவு என்பது நிச்சயமாக இந்த வடக்குக்கு செல்லக்கூடிய பொருளாதார நன்மைகளை இல்லாது செய்து இப்போ காங்கேசன் துறைமுகத்தையோ அல்லது பலாலி விமான தளத்தையோ அல்லது போன்ற ஏனைய வசதிகளையோ பயன்படுத்தாமல் குறிப்பாக திருகோணமலை சீனன்குடா துறைமுகம் மற்றும் திருகோணமலை துறைமுகம் சீனன்குடா விமானத்தளம் மற்றும் திருகோணமலை துறைமுகம் போன்றவற்றை எல்லாம் பாவிக்கக்கூடிய வசதிகளையும் அதேவேளை தங்களுடைய தொழில் நடவடிக்கைகளை இவ்வாறான இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என்கிற திட்டத்தை முன்வைத்துத்தான் அவர்கள் இந்த விவகாரத்தை செய்கின்றார்கள். அதாவது தாங்கள் இவ்வாறு இணைவதற்கான காரணம் அங்கே ஒரு திட்டம் என்பது நடைமுறைப்படுத்த வேண்டும், அதாவது பெரும்பான்மை இனம் என்பது பாதிக்கப்பட போகின்றது என்கின்ற இனவாத அடிப்படையிலான கருத்துக்களுடன் இவர்கள் பயணிக்க முனைகின்றார்கள். அதற்கு எதிராக இவர்கள் இவ்வாறு ஒன்றிணைய வேண்டிய தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.